காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையில் இருந்து இன்னும் சற்று நேரத்தில் நீர் திறக்கப்பட இருக்கிறது. முதற்கட்டமாக வினாடிக்கு 2000 கன அடி நீர் திறக்கப்படுகிறது. படிப்படியாக மாலைக்குள் வினாடிக்கு 12000 கன அடியாக உயர்த்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் தேவைக்கேற்ப நீர் திறப்பில் மாற்றம் செய்யப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. நீர் திறப்பு நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட 5 அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். இது பற்றி செய்தியாளர் மோகன்ராஜிடம் கேட்கலாம். மோகன்ராஜ், மேட்டூர் அணையின் தற்போது நீர் இருப்பு எவ்வளவு இருக்கு? நீர் வரத்து எவ்வளவு? மணிமாறன், மேட்டூர் அணையின் தற்போதைய நிலவரப்படி கிட்டத்தட்ட 88 அடி நீர்மட்டத்தை எட்டி இருக்கு. அதே போல நீர் இருப்பை பொறுத்த வரைக்கும் மொத்த நீர் இருப்பானது 93.4 டிஎம்சி அந்த அளவுல தற்பொழுது 49.5 டிஎம்சி என்ற அளவுக்கு நீர் இருப்பு உள்ளது. ஏற்கனவே வினாடிக்கு 10,000 கன அடி வீதம் தண்ணீர் மேட்டூர் அணைக்கு வந்து கொண்டிருக்க சூழ்நிலையில சம்பா சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து இன்னும் சற்று நேரத்தில் தண்ணீர் திறக்க உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி, சமூக நலத்துறை அமைச்சர் சரோஜா, சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கருப்பண்ணன், போக்குவரத்து துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 5 அமைச்சர்கள் பங்கேற்கிறாங்க. விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கை, அதாவது ஏற்கனவே கடந்த 4 ஆண்டுகளாக குறிப்பிட்ட தேதியான ஜூன் மாதம் 12ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து சாகுபடிக்காக தண்ணீர் திறக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. நடப்பு ஆண்டிலும் அதே போல ஜூன் மாதம் 12ஆம் தேதி தண்ணீர் திறப்பதற்கான போதிய நீர் இருப்பு இல்லாத காரணத்தினால நீண்ட காலதாமதத்திற்கு பிறகு சம்பா சாகுபடிக்காக தண்ணீர் கிடைக்குமா என்று எதிர்பார்த்து காத்திருந்த விவசாயிகளுக்காக கடந்த 14ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பதற்கான உத்தரவை தமிழக அரசு பிறப்பித்தாங்க. இந்த சூழ்நிலையில தான் தற்பொழுது மேட்டூர் அணையிலிருந்து இன்னும் சற்று நேரத்தில் தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. மணிமாறன், குறிப்பாக முதல் கட்டமாக வினாடிக்கு 2000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. இதனைத் தொடர்ந்து படிப்படியாக 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை வினாடிக்கு 500 கன அடி என அது மேலும் அதிகரித்து வினாடிக்கு 1000 கன அடி என மாலை 6 மணிக்குள்ளாக வினாடிக்கு 12000 கன அடி மேட்டூர் அணையிலிருந்து சம்பா சாகுபடிக்காக தண்ணீர் திறக்க உள்ளது. மணிமாறன். மோகன்ராஜ், தற்போதைய இந்த நீர் திறப்பு சாகுபடிக்கு போதுமானதாக இருக்குமா? விவசாயிகள கோரிக்கைகள் என்ன? விவசாயிகள் ஏற்கனவே கோரிக்கை என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல கடந்த 4 ஆண்டுகளாக போதிய அளவுக்கு சாகுபடி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டிருந்தது. ரத்திகா, நடப்பு ஆண்டிலும் தண்ணீர் திறக்க வேண்டும் என்பது விவசாயிகளின் கோரிக்கை. ஆனால் தற்போதைய நிலவரப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா, தமிழகத்திற்கு ஏற்கனவே காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பின்படி கிடைக்க வேண்டிய தண்ணீர் நீர்ப்பாசன ஆண்டின் கணக்கெடுப்பின்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தமிழகத்திற்கு இதுவரை 154 டிஎம்சி என்ற அளவுக்கு தண்ணீர் வந்திருக்க வேண்டும். ஆனால் தற்போதைய சூழ்நிலைப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா வெறும் 48 டிஎம்சி மட்டுமே தண்ணீர் வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த மாதம் மட்டுமே தமிழகத்திற்கு 40 டிஎம்சி தண்ணீர் என குறிப்பாக இந்த செப்டம்பர் மாத காலத்துலதான் சம்பா சாகுபடிக்கான பணிகள் தொடங்கும். எனவே இந்த ஒரு மாதத்திற்கு மட்டும் கிட்டத்தட்ட தமிழகத்திற்கு 40 டிஎம்சி என்ற அளவுக்கு தண்ணீர் வந்திருக்க வேண்டும். ஆனால் நீண்ட போராட்டத்துக்கு பிறகு உச்ச நீதிமன்றத்தை தமிழக அரசு நாடிய பிறகு தற்போதைய இன்றைய நிலவரப்படி வெறும் 15 டிஎம்சி மட்டுமே தமிழகத்திற்கு தண்ணீர் கிடைத்திருக்கு. இந்த நீர் இருப்பானது நிச்சயமாக சம்பா சாகுபடிக்கு முழுமையாக போதாது என்ற அடிப்படையில தான் தமிழக அரசு நீர் திறப்புக்கான உத்தரவிடும் பொழுதே வடகிழக்கு பருவமழையும் கருத்தில் கொண்டுதான் இந்த தற்போது உள்ள சூழ்நிலையில் தண்ணீர் திறப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக மேட்டூர் அணையின் நீர்மட்டம் சுமார் 90 அடி இருக்கும் பட்சத்துல நீர் திறந்தோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக அது சாகுபடிக்கு போதுமானதாக இருக்கும். அதே போல வடகிழக்கு பருவமழை, எதிர்கால குடிநீர் தேவை உள்ளிட்ட அனைத்து காரணங்களையும் கருத்தில் கொண்டுதான் நீர் திறப்புக்கான உத்தரவு பிறப்பிக்கப்படும். இந்த சூழ்நிலையில தற்பொழுது போதிய நீர் வரத்து நமக்கு கர்நாடகத்திலிருந்து கிடைக்கல அப்படிங்கறதா தமிழக அரசோட தொடர் முறையீடாக இருக்கு. அதே போல விவசாயிகளின் கோரிக்கையும் கூடுதல் தண்ணீர் கேட்டு பெற வேண்டும். இந்த விஷயத்தில் தமிழக அரசு நடவடிக்கைகளை மேலும் துரிதப்படுத்தி தமிழகத்துக்கு உண்டான உரிமையை கேட்டு பெற வேண்டும் அப்படிங்கறதா விவசாயிகளோட கோரிக்கையா இருக்கு. ரத்திகா. மோகன்ராஜ், திறக்கப்படும் இந்த நீரானது எந்தெந்த மாவட்டங்களுக்கு செல்கிறது? எவ்வளவு விளைநிலங்கள் இந்த தண்ணீர் மூலம் பாசன வசதி பெறும் வாய்ப்பு இருக்கு? மணிமாறன், தற்போது மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டு இருக்கிறது. டெல்டா சாகுபடிக்காக விவசாயிகளின் மிக நீண்ட கோரிக்கையாக, மிக நீண்ட எதிர்பார்ப்பாக இருந்த மேட்டூர் அணையிலிருந்து தற்பொழுது தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கு. அந்த காட்சிகளை தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். மேட்டூர் அணையின் வலது கரையில் உள்ள மதகுகளின் வழியாக அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தண்ணீர் திறந்து வைக்க தற்பொழுது அந்த தண்ணீரானது சீறி பாய்ந்து செல்லும் காட்சியை பார்த்துட்டு இருக்கோம். அதாவது இந்த தண்ணீரானது ஒட்டுமொத்தமாக டெல்டா மாவட்டங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா சேலம், நாமக்கல், ஈரோடு, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, கரூர், திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களுக்கு செல்கின்றன. இதிலும் குறிப்பாக இந்த சேலம் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், இந்த 3 மாவட்டங்கள் கால்வாய் பாசனத்தின் மூலமாக மேட்டூர் அணையிலிருந்து பாசன வசதி பெறுகின்றன.
மற்ற மாவட்டங்களான திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்கள் டெல்டா பாசனத்தின் வாயிலாக கிட்டத்தட்ட 16 லட்சம் ஏக்கர் பாசன வசதி பெறுகின்றன. தற்போது திறக்கப்பட்டுள்ள இந்த தண்ணீரானது 3 நாட்களுக்குள்ளாக கல்லணையை சென்றடையும். அதன் பிறகு சாகுபடிக்கான பணிகள் தொடங்கும். தற்பொழுது மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீரானது வினாடிக்கு 2000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கு. அந்த தண்ணீரானது வலதுகரை மதகிலிருந்து பொங்கும் நுரையுமாக சீறி பாய்ந்து கொண்டிருக்கும் காட்சியை நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம் மணிமாறன். ஜூன் மாதம் 12ஆம் தேதியே திறக்கப்பட வேண்டிய தண்ணீரானது மிகுந்த காலதாமதத்திற்கு பிறகு தற்பொழுது திறக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இந்த தண்ணீரானது ஓரளவுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படிங்கறதுதான் விவசாயிகளோட கருத்து. சம்பா சாகுபடி மற்றும் அதனை தொடர்ந்து வரும் சாலரி, இந்த 2 சாகுபடிக்கும் முழுமையாக தண்ணீர் திறக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது விவசாயிகளோட கோரிக்கையா இருக்கு. தற்பொழுது அதற்கான முயற்சியிலும் தொடர்ச்சியாக நீதிமன்றத்தை நாடுவது, உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வது என தமிழக அரசு தன் பங்கிற்கு தொடர் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. நிச்சயமாக தற்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் தற்பொழுது திறக்கப்பட்டிருக்கும் தண்ணீரானது சம்பா மற்றும் சாலரி சாகுபடிக்கு போதுமானதாக இருக்கும் என்ற ஒரு கருத்து நிலவிய போதிலும் வடகிழக்கு பருவமழையும் நிச்சயமாக கை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் தற்போதைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு மணிமாறன். மோகன்ராஜ், பருவமழையை நம்பி போதிய நீரிழப்புக்கு முன்னதாக தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இது எத்தனை நாட்களுக்கு திறந்துவிடப்படுகிறது? ரசிகா, வழக்கமாக சாகுபடி, முப்போக சாகுபடி அப்படிங்கிறது நீர்ப்பாசன ஆண்டின் கணக்கின்படி ஜூன் மாதம் 12ஆம் தேதி முதல் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் தண்ணீர் திறப்பது வழக்கம். அதே போல நான் ஏற்கனவே குறிப்பிட்ட கால்வாய் பாசனத்திற்காக ஈரோடு, நாமக்கல், சேலம் இந்த 3 மாவட்டங்களுக்கும் கிட்டத்தட்ட 45,000 ஏக்கர் கால்வாய் பாசனத்தின் மூலமாக பலன் பெறுகின்றன. இந்த பாசனத்திற்காக ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை தண்ணீர் திறப்பது வழக்கம். இந்த காலகட்டத்தின்படி தற்பொழுது மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்டுள்ள தண்ணீரானது விவசாயிகளின் கோரிக்கைக்கு ஏற்ப, குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் நிலவும் தேவைக்கு ஏற்ப எத்தனை நாட்களுக்கு திறக்கப்படும் என்பது குறித்த விவரங்கள் இனி வருங்காலங்களில் தமிழக அரசு அறிவிக்கும். ரத்திகா, மோகன்ராஜ், சம்பா சாகுபடிக்காக நீர் திறப்பும் நேரடி காட்சியினை பார்த்திருந்தோம். பல்வேறு தகவல்களையும் வழங்கியிருக்கிறீர்கள். உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி.